ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் சில்லி. சிக்கன் சில்லி எல்லோருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்றைக்கி நான் எந்த ஒரு மசாலா பேக்கெட் பொடியும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நம்ம சிக்கன் சில்லி சமைச்சிருக்கோம். வாங்க அதை எப்படி சமைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் சில்லி சமைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, மிளகு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 முட்டை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள், 1 லெமன், இதெல்லாம் நாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம மசாலா பொருட்களை மட்டும் இருக்குல்ல, இதை மட்டும் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, அப்புறம் சீரகம் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது நாம் சோம்பு உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது பட்டை போட்டுக்கலாம். அடுத்து இந்த கிராம்பு 3 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வரணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டோன்னா தான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க முடியும். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சோன்னா தான் சிக்கன் இந்த பேஸ்ட்டோட இந்த டேஸ்ட்டு நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்காக தான் நைஸ் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அந்த பேஸ்ட்டு அகலமான பாத்திரத்தில் கொட்டால் தான் நம்ம சிக்கனை அதில் போட்டு நல்லா பெரட்டிக்க முடியும். அதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டியிருக்கோம். இது கூடவே நாம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ நீங்கள் அவ்வளோ மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கடலை மாவு போட போகிறோம். அது கடலை மாவு 4 ஸ்பூன் போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டுட்டோம். 3, இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டோம். அடுத்து இது கூடவே நாம் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இப்போ போட்டோம். இப்போ இது கூட நாம் 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த 2 முட்டையும் உடச்சி இதுக்குள்ளே நாம் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிருந்ததுக்கப்புறமா நாம் லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, லெமனில் 1/2 லெமன் மட்டும் கட் பண்ணி இதுக்குள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமனோட சாறு இருந்தாவே போதும். லெமன் சாறு பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பேஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கம்மியாகவே போடுங்க, அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கையை வச்சு. ஏன்னா கலக்கி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு நைஸ் பண்ணிக்கலாம். நைஸ் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி பாருங்கள். கட்டி இருந்துச்சுனாலும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட் ஆக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு மசாலா பேக்கெட் பொடியும் நாம் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ லைட்டாக கலருக்காக மட்டும் நாம் லைட்டாக ஃபுட் கலரிங் பொடி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரு அது மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நாம் இதை மட்டும் நாம் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ரெட் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சில்லி. ஆனால் கலர் உடம்பு கெட்டது தான். ஏன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பேஸ்ட்டு பண்ணிட்டோம். இப்போ இந்த சிக்கன் சில்லியை இப்போ சிக்கன் சில்லி சமைக்கிறதுக்கு தேவையான பேஸ்ட்டு நாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சிக்கன் நாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அந்த சிக்கன் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு உள்ள மசாலா நம்ம பேஸ்ட்டில் போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் அந்த பேஸ்ட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணி அதிகமாகிடும். பேஸ்ட்டில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நிறைய தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். எல்லா சிக்கனையும் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க. பேஸ்ட்டோடு நல்லா கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்துட்டு இந்த சிக்கன் நாம் அப்படியே
ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடுறோம். அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இருந்தால் தான் சிக்கன் வந்து அந்த பேஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டையும் நல்லா உள்ளே உறிஞ்சிக்கும். ஒவ்வொரு பீஸும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் அது ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம், காஞ்சிட்ருக்கு, நல்லா சூடேறட்டும். இப்போ சிக்கன் வந்து 1/2 hour ஆகிடுச்சு. நீங்கள் 1/2 hourக்கு மேலே வச்சுருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். அந்தளவுக்கு சிக்கன் வந்து நல்லா அந்த பேஸ்ட்டில் இருக்கிற டேஸ்ட்டு எல்லாம் உறிஞ்சி வச்சுருக்கோம். ஒவ்வொரு பீஸும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். எங்கள் வீட்டில் என் குழந்தைங்க வந்து அம்மா சில்லி செஞ்சுத்தாங்க அப்படின்னு இன்றைக்கி கேட்டே இருந்தாங்க. சனி ஞாயிறு 2 நாள் லீவு. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் இன்றைக்கி சில்லி போட்டுட்ருக்கோம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நாம் வந்து சிக்கன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு, மசாலாவோடு கலந்து நல்லா ஊறிடுச்சு. எல்லா பீஸையும் போட்டிருக்கோம். நல்லா வேகணும். வேகிறதுக்காக நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். சிக்கன் வந்து நல்லா வெந்து சாப்பிட்டோன்னா தான் உடம்புக்கு நல்லது. வேகாமல் எடுத்துடாதீங்க. நல்லா பெரட்டிகிட்டே இருந்தாவே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வந்துருச்சுனாலும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறுக ஆரம்பிச்சிடும், கெட்டியாயிடும். அது நல்லா இருக்காது. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா போதும். அது வேகிற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பெரட்டிகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வேகும். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். கடையில் நாம் வந்து சிக்கன் சில்லி வேணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் வெந்துருச்சுங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த பேஸ்ட்டெல்லாம் பிரிஞ்சு போகாமல் சிக்கன்லேயே நல்லா உறிஞ்சிருக்கு. அடுத்து மறுபடியும் இன்னும் சிக்கன் கொஞ்சம் இருக்குது, அதையும் அதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நாம் எல்லா சிக்கனையும் பொரிச்சிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி சமைச்சு பாருங்கள். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் டைம் ஆகிற மாதிரி தெரியுது. நீங்கள் உண்மையிலே சமைச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம்தான். சிக்கனை பெரட்டி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணி பெரட்டி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சிக்கன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்குது. செமையாக மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே சாப்பிட்லான்னு இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.